அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செயற்பாட்டு அரசியலுக்கு விடை கொடுத்த மைத்திரி. விமானத்தில் ரகசியமாக கொண்டுவரப்பட்ட பொருள் அதிகாரிகளிடம் சிக்கிய இருவர். பாடசாலைகளை மூடுவது குறித்த அரசின் திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை வெளியான தகவல். இளைஞன் ஒருவர் மர்ம மரணம், போலீசார் தீவிர விசாரணை. கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் துரத்தி கொட்டிய குளவிகள். 39 மாணவர்கள் மருத்துவமனையில். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. முகத்துவாரம் வீட்டு தொகுதியில் கான்கிரீட் துண்டு விழுந்ததில் 7 வயது சிறுவன் உயிரிழப்பு. திருகோணமலை கடலில் நீந்திய 7 பேரை அடித்து சென்றது அலை. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ளார். இதனை அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தற்போது நான் எந்தவொரு கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை, அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்கவும் இல்லை. எவரேனும் நாட்டுக்கு நன்மை செய்தால் அது தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்று வருகின்றேன் என்றும் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். மைத்திரிபால சிறிசேன சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக அரசியல் பயணத்தை முன்னெடுத்தவர். இவர் 2014 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றவர். ஜனாதிபதியாக பதவி வகித்த பின்னரும் 2020 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவர். அரகலையவின் பின்னர் அரசியல் ரீதியில் மைத்திரி அனாதையாக்கப்பட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் அவரது மகன் போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் விமானம் மூலம் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 18 மற்றும் 42 வயதுடைய இகழ ஹொட்டாரமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் அறிவித்துள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 57,200 சிகரெட்டுகள் அடங்கிய 286 பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கருத்து வெளியிட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் 47 பாடசாலைகள் அதிரடியாக மூடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த தீர்மானத்தினால் மலையக மாணவர்களின் இலவச கல்வி உரிமை பாதிக்கப்படலாம் என அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் நுவரெலியா மாவட்ட செயலாளர் வேலு இந்திரசெல்வன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட சுமார் 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 3000 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போது மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் கல்வி கற்கும் வகையில் பாடசாலைகள் அமைந்துள்ளன. எனினும் புதிய சுற்று நிரூபத்தினூடாக இந்த தூரத்தை 5 கிலோமீட்டராக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட செயல். முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மலையக மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மலையக மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு கல்வி மட்டுமே ஒரே வழி என்பதை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும். இதேவேளை அரசாங்கம் சமத்துவமான கல்வி என்று கூறினாலும் இதுவரை சமத்துவமான பாடசாலைகள் உருவாக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடளாவிய ரீதியில் 3000க்கும் மேற்பட்ட அரசு பாடசாலைகளில் 10க்கும் குறைவான ஆசிரியர்களே பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் 2025 ஆண்டிற்கான தரவுகள் இதனை சுட்டிக்காட்டுகின்றன. இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் 10,047 பாடசாலைகள் உள்ளன. இந்த பாடசாலைகளில் 3065 பாடசாலைகளில் 10க்கும் குறைவான ஆசிரியர்களே உள்ளனர். இவ்வாறு ஆசிரியர்கள் குறைவாக உள்ள பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் உள்ளடங்குகின்றது. அத்தோடு நாட்டின் 1645 அரசு பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 50க்கும் குறைவாக உள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.
இந்நிலையில் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் 1644 மாகாண பாடசாலைகளும் அடங்குகின்றது. மாணவர்களின் எண்ணிக்கை 51க்கும் 100க்கும் இடைப்பட்ட அளவில் 1648 அரசு பாடசாலைகள் உள்ளன. இவை அனைத்தும் மாகாண பாடசாலைகளாகும். இதேவேளை 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டில் அரசு பாடசாலைகளின் முதலாம் தரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டில் அரசு பாடசாலைகளின் முதலாம் தரத்திற்கு 2,66,281 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலங்கம பகுதியில் அடையாளம் காணப்பட்ட இளைஞனின் சடலம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தொலைபேசி தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். தலங்கம டிப்போவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் பத்திரமுல்லை நோக்கி செல்லும் பிரதான சாலையின் இடதுபுறத்தில் அமைந்துள்ள காலியான நிலப்பகுதியில் ஒரு ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பண்டாரவளை லியன் ககவெல பத்த பகுதியைச் சேர்ந்த சத்தியவேலு ஜோகராஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இளைஞன் மரணத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பாக தலங்கம காவல் நிலையம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 39 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் வியாழக்கிழமை இன்று காலை 8:30 மணியளவில் குளவிக்கூடு கலைந்து மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியதில் 39 மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2000 மாணவர்கள் வரை கல்வி கற்கும் பாடசாலை காணப்பட்ட பெரிய குளவிக்கூடு ஒன்று கலைந்துள்ளது. வருடாந்திர இளமை வல்லுநர் போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர் தலைவர்கள் ஏனைய மாணவர்களை பாதுகாப்பாக பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியேற்றியுள்ளனர். பின்னர் மாணவர்கள் அனைவரும் கிளிநொச்சி ரொட்ரிகோ மைதானத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நோயாளர் காவு வண்டியில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குளவிக்கூட்டின் ஆபத்து குறித்து அதை அகற்ற வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு முன்னர் பாடசாலை நிர்வாக சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலையும் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் அமைந்துள்ள வீடமைப்பு தொகுதியில் மேல்மாடியில் இருந்து கான்கிரீட் துண்டு விழுந்ததில் படுகாயமடைந்த 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை மற்றும் பராமரிப்பு குறைபாடுகள் குறித்து காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை நிலாவளி பொது கடற்கரையில் நீந்திக் கொண்டிருந்த 7 பேர் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டனர். திருகோணமலை அலஸ்வத்த காவல்துறை உயிர்காக்கும் பிரிவு அதிகாரிகள் மற்றும் கடற்படை கடலோர காவல்படை அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு அவர்களை பாதுகாப்பாக மீட்டு அடிப்படை சிகிச்சைக்கு அளித்தனர். கேகாலையில் இருந்து 30 பேருடன் சுற்றுலாவிற்கு வந்த அவர்கள் சுற்றுலா முடித்துவிட்டு கடலில் நீந்து மகிழ்ந்தபோது அலையில் சிக்கியுள்ளனர். ஆபத்தான நிலையில் இருந்த 2 பேர் 1990 ஆம்புலன்ஸ் உதவியுடன் நிலாவளி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.